திரு கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம். மாமன்னர் பெருமாருக்கு என் வணக்கம். அடியாள் உள்ளே வரலாமா? வா தியாகவல்லி என்றார் மாமன்னர். அவள்தான் அவரது நெஞ்சில் மலர்பாதையிட்டு விட்டாளே. தியாகவல்லி கணீர் என்று சொன்னாள். இளவரசியார் குறிப்பிடுவதில் மலையணைய நியாயம் இருக்கிறது மன்னர் பெருமானே. நானும் இது குறித்து ஆலோசித்தே உங்களிடம் எடுத்துச் சொல்ல வந்த பொழுது இருக்கும் இதே கருத்து நிலவுவதைக் கண்டு ஆனந்தம் கொள்கிறேன். வேங்கை மார்பன் சிலை செய்தது நியாயமென்றே ஒப்புக்கொள்ளலாம். அது அவரது காதல் பைத்தியம் என்றும் மன்னித்தும் விடலாம். ஆனால் அதற்கு மாலையிட்டு மனம் செய்விக்க முனைந்ததும் அதற்காக பலருக்கும் ஓலை போக்கி பகிரங்க பிரகடனம் செய்ததும் மனிதகுல மாசுவாகும், மன்னிக்க முடியாத அநாகரிகமும் ஆகும். நியாயப்படி யுத்தம் தடுப்பதே சாலச் சிறந்ததாகும். தியாகவல்லியின் இந்த பேச்சு திருமேனியை தீர்க்க வைத்தது. மாமன்னர் கேட்டார். யுத்தமா? இதற்கா? என்ன தியாகவல்லி, நீ இளவரசிக்கு நன்மை செய்யத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாயா? இளவரசிக்கு நன்மை செய்ய என்னை விட வேறு யாரும் இல்லை என்பதை மீனாட்சி அம்மன் பாதங்களை தொட்டு சத்தியம் செய்வேன். நான் அதை அறிவேன். நீ பேசுவதுதான் புரியவில்லை. பாண்டியர் பெருமானி, யுத்தம் என்பது பகையின் பொருட்டல்ல, மானம் பொருட்டு. எந்த வேங்கை மார்பன் இளவரசியை சிலையாக செய்து மனமுடித்து மானபங்கம் செய்தாரோ அதே வேங்கை மார்பனை கட்டி கொண்டு வந்து இங்கே சிலா ரூபத்தில் நிற்க வைக்க வேண்டாம்? நிற்க வைத்து திருமேனியை மாலையிடச் செய்ய வேண்டும் என்கிறாயா? தியாகவல்லி வந்த சிரிப்பை அடக்கி அப்பா என்று அலறிவிட்ட திருமேனியின் பெருத்த குரல் அடங்கிவிட்டது. திருமேனி, இங்கு நடப்பது வாதம், நிஜமல்ல, உணர்ச்சி வசப்படாதே என்று எச்சரித்த பாண்டிய மன்னர் உக்கிர பெருவழியானவர் தியாகவல்லியின் பக்கத்தில் திரும்பி அவனை சிலாரூபத்தில் நிற்க வைத்து மானபங்கம் செய்ய வேண்டும். மாமன்னர், நீயா இப்படி பேசுகிறாய் தியாகவல்லி என்பது போல் கவனிக்கின்றார். மாமன்னர் பெருமானி, தங்கள் நெஞ்சம் இன்னமும் வேங்கை மார்பன் பால் இறங்குகிறது. ஒரு மாவீரனை அவமானம் செய்ய உங்கள் வீர நெஞ்சு தயங்குகிறது. இதன் பொருட்டு யுத்தம் தொடங்கினால் பார்ப்பவர் ஒருபுறம் இருக்க அகனானூறு தொகுத்த அடலேறுவாய் இந்த அடாகத செயலை செய்கின்றார் என்கின்ற புலவர் பெருமக்களின் சத்தமிடும் தூற்றுதலுக்கும் அஞ்சுகின்றீர்கள். நான் அறிவேன் மாமன்னா. ஆஹா என்றார் புலவர் மாங்குடி மருதனார். தியாகவல்லியே பேசினாள். எனவே யுத்தம் வேண்டாம், இந்த சத்தமும் வேண்டாம். சிலையை கடத்தி வருவதன் மூலம் வேங்கை மார்பா, நீ சிலையை மாலையிடுவதற்கு கூட லாயக்கில்லை. இதோ சிலையை கோட்ட விட்டவன் சிலாரூபியான திருமணியை வைத்து கண் போல காப்பா என்பது என்ன நிச்சயம் என்று கேள்வியால் விழுந்த கௌரவம் எழுந்து நிற்கும் அல்லவா? ஓ என்று வியந்தார் பேரமைச்சர் வேந்தபட பிரம்மநாயர். விழுந்த கௌரவத்தை எழுந்து நிற்கச் செய்து விடலாம். கரைப்பட்ட திருமேனியின் வாழ்க்கையை நிறைப்பட்டு நிமிர்த்திவிட முடியுமா? மாமன்னர் குரலுடன் சோகத்தில் சுருதி கேட்கின்றது. முடியும் என்றாள் தியாகவல்லி. கண்கள் அனைத்தையும் கணையணைய கூர்மை. எப்படி தியாகவல்லி? தமிழால், தமிழ்ச்சங்கத்தால், தமிழ்ச்சங்க தலைவி என்கின்ற பொற்பதத்துக்கும் மேலான அற்புத பதவியால். தியாகவல்லி இப்படி கூறியவுடன் திருமேனி எழுந்து சென்று அவளை அணைத்து கொள்ள விரும்பினாள். அப்போது பார்த்து உள்ளே நுழைந்தான் குதிரைப்படை தலைவன் இளங்கோவேளான். அவரது அவசர வருகையை புரிந்து கொண்ட மாமன்னர் பெருவழி பாண்டியர், என்ன இளங்கோ என்று வினவினார். பிரபு, வேங்கை மார்பனிடமிருந்து ஒரு இரகசிய ஒற்றன் பிடிபட்டிருக்கின்றான். அவனிடம் ஒரு சதி ஓலை இருக்கின்றது. தியாகவல்லியின் நெஞ்சு கரும்பு ஆலையாய் பிழிபடுகின்றது. ஒற்றை காளிங்கன் அழைத்து வருகின்றான். யார் நீ? பாண்டிய மன்னரின் குரல் பதற்றம் விழுந்து புரளுகிறது. மௌனம். யார் நீ? கடுமை பொறிபறைக்கிறது. மௌனம். காளிங்கன் சொன்னான். மன்னவா, இவன் ஊமையல்ல, அடம் பிடிக்கின்றான். எங்கே அந்த ஓலை? ஓலையை எடுத்து நீட்டுகிறான் காளிங்கன். அவனது கண்கள் தியாகவல்லியை ரகசியமாக கவனிக்கின்றன. தியாகவல்லியோ தீவிரமாக சிந்திக்கின்றாள். ஓலையில் அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ இவர்களுக்கு புரியப் போவதில்லை. எப்படி முயன்றாலும் மன்னவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்ன எழுதியிருக்கிறது மன்னா என்றார் மாங்குடி மருதனார். ஏதோ சங்கீத முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றும் புரியவில்லை. மாங்குடி மருதனார் அதை பெற்று வாசிக்க முயலுகின்றார். முடியவில்லை. மன்னா, எழுதியிருப்பது என்னவோ தமிழ் மொழிதான். இம்மொழி வேற்று மொழியை எழுதியிருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. ஒரு வைத்தியத்தின் கிறுக்கலாகத்தான் தெரிகின்றது. பாண்டிய மாமன்னர் கேட்டார். காளிங்கா, இவன் காணப்பேர் ஒற்றன்தானா? இது வேங்கை மார்பனின் கையெழுத்துதானா? சந்தேகமே இல்லை மன்னவா. வேண்டுமானால் தியாகவல்லியிடம் ஓலையை கொடுத்து பாருங்கள். என்னை விட
அவனிடம் அதிகமாக பழகியவள் அவள். காளிங்கன் ஈட்டியை இதயத்துக்குள் நுழைக்க முடைகின்றான். தியாகவல்லி ஓலையை பெற்று அவசரமாக செய்தியை உணர மனம் பதைத்தாலும் கண்கள் நிதானமாகவே கவனிக்கின்றன. ஏதோ பாசாங்கு செய்வது போல் நடித்தாலும் அதன் உள்பொருளை உணர கணக்கிடுகின்றாள். கடைசி எண்ணை வைத்து பார்க்கின்றாள். புரிந்துவிட்டது. இன்று இரவு புறப்படுகின்றேன். ஓ, காரியம் கெட்டுவிட்டது. இந்நேரம் புறப்பட்டிருப்பார். என்ன தியாகவல்லி, புரிகின்றதா? இது அரசாங்க சங்கேத பாஷை. ஏதோ மேல் எண் குறிப்பு, மீதி வெறும் தமிழ் எழுத்துக்கள். அண்ணனுக்கு வேங்கை மார்பன் மீதுள்ள ஆத்திரத்தால் எங்கோ செய்கின்ற ஒற்றனை திருப்பி இங்கு அனுப்பியிருக்கிறார். இது யாருக்கோ போய் சேர வேண்டிய ஓலை, அல்லது இந்த அகப்பட்டு கொண்ட அருள் ஓலையை எழுத பழகி கொண்டிருக்க வேண்டும். இவனிடம் வகையாக அகப்பட்டு கொண்டான். மாமன்னர் குழம்பி போகிறார். என்ன காளிங்கா, என் தங்கை எதற்காக இப்படி நாடகமாடுகிறாள் என்பது எனக்கு புரியவில்லை. இந்த ஒற்றன் வேங்கன் வேணத்தான் தான், சந்தேகமே இல்லை. இப்போது நான் உன்னையும் உன் தங்கையுமே சந்தேகிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன். ஆனாலும் எனக்கு நன்மை செய்யவே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் முற்றுமாக அறிவேன். காளிங்கா, நீ திருமேனியின் மெய்காப்பாளன், அவளது கௌரவத்தை காக்க வேண்டியவன். ஆகவே வேங்கி கவனத்தில் இருந்தாலும் திருமேனி சிறையை எப்படி கடத்தி வருவாயோ அது எனக்கு தெரியாது. அது இங்கு வந்து தீர வேண்டும். அதன் மூலம் யுத்தம் நிகழுமாயின் ஒரு கை பார்த்துவிட வேண்டியதுதான். துணைக்கு இளங்கோ வேளானையும் அவன் சார்பில் வேறு சிலரையும் அழைத்துச் செல்லலாம். தவறினால் உனது தலை இங்கே வருவது ஒரு புறம் இருக்கட்டும், தியாகவல்லியின் தலையும் தப்பாது. இந்த ஒற்றனை சிறையில் அடையுங்கள். மாமன்னர் உக்கிரப்பெருவிழுதி பாண்டியர் எழுந்து கொண்டார். அவரது முகத்தில் உக்கிரம் தாண்டவமாடியது. இப்படி ஒரு உத்தரவை யார்தாம் எதிர்பார்த்தார்கள்? ஆனால் தியாகவல்லி இன்றிரவு வேங்கை மார்பன் மதுரைக்கு புறப்பட்டு வருவதாக செய்தி அறிவித்திருக்கிறாரே, என்ன செய்வது? என்ன நடக்கப் போகிறதோ? 5 நாழிகை பொழுதுக்குள் வேங்கை வனமரம் காணப்பேரையிலே நோக்கி ஒரு குட்டிச் சன்னியமே போன்று பாண்டிய வீரர்கள் புறப்படுகின்றனர். மன்னர் உக்கிரப்பெருவிழுதி பாண்டியரின் உத்தரவுப்படி ஏனாதி காளிங்கடி அந்த சின்னஞ்சிறு சைன்யத்துக்கு தலைமை போகிறான். உடன் சென்ற புறவிப்படை தலைவி இளங்கோவனுக்கும் இட்டிருந்த பணி காளிங்கனின் தலை. அதன் மீது இளங்கோவேளான் கவனம் வேலியிட்டிருக்க வேண்டும். ஒன்று திருமேனி சில்லை அல்லது காளிங்கனின் தலை. ஓ, பயங்கரம்! காளிங்கனுக்கும் இளங்கோவேளானுக்கும் கடுமையான எச்சரிக்கைகள் நிறைந்த ஆணைகளை படித்துவிட்டு அரண்மனையின் பிரவேசித்தார் மாமன்னர் உக்கிரப்பெருவிழுதி பாண்டியர். மேலே 2ஆம் மாடத்தில் நின்ற வண்ணம் பாண்டியமாதேவியும் திருமேனியும் தியாகவல்லியும் பார்வையிட்ட வண்ணம் இருந்தனர். அந்த பெரிய ராஜபாதையில் புழுதியை கிளப்பிக் கொண்டு செல்லும் சின்ன சைனியத்தை கண்டு மறண்டு போன தியாகவல்லியின் நெஞ்சில் புழுதி மண்டியிட்டது. இந்த நேரம் வேங்கை மார்பன் மதுரைக்குள் பிரவேசித்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது மதுரையை அடைந்து எங்கேனும் ஓய்வெடுத்து கொண்டிருக்க வேண்டும். விதியின் இந்த திசை திருப்பம் எந்த எல்லை பார்க்க போகின்றதோ தெரியவில்லை. அண்ணனின் தலை மீனாட்சி, அங்கே இருக்கண்ணி, அண்ணனின் தலை சாமானியமானது. எனது மன்னனின் தலை சரித்திரத்துக்கு உரியது. அதை காப்பாற்று. பாண்டிமாதேவி அந்த புறம் நாடி சென்று விட்டாள். நான் வீட்டிற்கு போகின்றேன் இளவரசி. அங்கே போய் என்ன செய்ய போகின்றாய்? அண்ணனும் இல்லை, என்னுடனேயே இருந்து விடலாமே. திருமேனி இவ்வாறு கூறியதும் பொருள் இருந்த புன்னகையுடன் கன்னத்தை தடவிட்டுக் கொள்ளுகிறாள் தியாகவல்லி. அன்று பலார் என்று அறைந்த ஓசை திருமேனியின் செவிகளில் சன்னமாக பாய்ந்து அதை நினைவுபடுத்திற்று. அந்த பிரம்மாண்டமான அரண்மனையும் அதனுள் பாய்ந்த கதிரொளியால் பிரகாசம் கண்ட சிற்ப சித்திரங்களும் கலகலவென சிரிப்பது போல் ஒரு பிரமை. உணர்ச்சி வயப்பட்டு விட்டேன் தியாகவல்லி. இனியும் முயற்சி கூடாது என்பதற்காகத்தான் நான் என் வீடு நோக்கி செல்ல விழைவது. திருமேனியின் தித்திக்கும் கண்கள் திருத்தம்புரியா திணறலுடன் அலமுறுகின்றன. நிலாமரபின் நிவேதனமே வேங்கை மார்பன் செய்தது ராஜ நியாயப்படி தவறுதான், கண்டனத்துக்கு உரியதுதான். மறைக்கவில்லை, மறுக்கவில்லை. ஆனாலும் மீண்டும் நிவேதிப்பேன். அவை பிராட்டியார் உங்கள் நெஞ்சில் எழுதிய ஔஷதம் போன்று வரிகளை அடிக்கடி நினைவுபடுத்துவீர்கள். அது எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லவை வாழிய நிலனே. இந்த வரிகள் எங்கள் வேங்கை வனத்துக்கும் பொருந்தும். தியாகவல்லி, கோபம் வேண்டாம் இளவரசி. எனது இன்னொரு கன்னம் தாங்காது. நான் வருகின்றேன். தியாகவல்லி வேகமாக புறப்பட என்ன நினைத்தாளோ திருமேனி. தியாகவல்லி, என்னுடைய நிலப்பற்றையும் தலைவன் பற்றையும் கண்டு வியந்து உன்னை பொறுத்தருள்கின்றேன்.
மாலை வீட்டில்தானே இருப்பாய் என்றாள். ஐயையோ, மாலையிலா? வேங்கை மார்பனை சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமே எண்ணி பார்க்கின்றாள் தியாகவல்லி. என்ன தயக்கம் தியாகவல்லி? உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உன்னிடம் நிறைய பேச வேண்டும். இரவு பூத்து ஒரு நாழிகை கழித்து வருகின்றேன். இன்றைய நடுநிசி பூஜைக்கு நாம் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு செல்லுகின்றோம், வழிபடுகின்றோம். தியாகவல்லி ஆணையை ஏற்றுக்கொண்டு விடைபெறுகிறாள். நிலவுக்கு ஏணி அமைக்க முடியாவிட்டாலும் நிலத்துக்கு வெளிச்சம் பரப்பி இரவுக்கு தாலாட்டு பாட எங்களால் முடியும் என்பது போல் மணிவிளக்குகள் கண் விழித்து மலர்களின் மகரந்த கவிதை எழுதி மன்மதனை ஆராதிக்கின்றன. இரவு வந்துவிட்டதாம். வெள்ளைப்பூக்களுக்குத்தான் எத்தனை தூய்தான ஆனந்தம். தன் வீட்டின் வாயிற்படியில் அமர்ந்து மதுரை தலைநகரையும் வானில் மதுரமாக பவனி வரும் நிலவையும் கவனிக்கின்றாள் தியாகவல்லி. நேரம் நாழிகை பிழிய பிழிய அவளது நேந்திரங்கள் வேங்கை மார்பனை காண தோத்திரங்களை இசைக்கின்றன. உடன் அண்ணனின் ஞாபகமும் அவளுக்குள் மோதுகின்றது. இந்நேரம் வேங்கை விடத்து பாதையில் 1/3 பங்கை கடந்திருப்பார். எப்பேற்பட்ட கோட்டை காணப்பேரில் சூழ்ந்த கோட்டை தமது சிந்தனை பலத்துக்கு யவனன் துணை கொண்டு விசித்திர பொறிகளையும் வியத்தகு மதில்களையும் விளங்கிக் கொள்ள முடியாத சுரங்கங்களையும் கொண்டதாயிற்றே வேங்கைவனம். அதிலிருந்து திருமேனி சிலையை கடத்துவதாவது சிலை தப்புமோ தலை தப்புமோ? எங்கோ பலவீனமான குளம்படி ஓசை கேட்கின்றது. ஆவலை அடிவயிற்றிலிருந்து கிளப்பி கவனிக்கின்றாள் தியாகவல்லி. யாரோ குதிரை மீது மெல்ல வருகிறார்கள். எனவே ஏதோ துன்புயலை தெரிவிக்க வருகின்ற குதிரை மாதிரி தெரிகின்றதே. வேங்கை மார்பன் போல தோன்றவில்லையே. எழுந்து சென்று மறைந்து நின்று கவனிக்கின்றாள். வாசலுக்கு வந்த குதிரையிலிருந்து பசுபதி இறங்குகிறான். குதிரையை மரங்களடர்ந்த பகுதிக்கு தட்டி அனுப்பிவிட்டு உள்ளே நுழைகிறான் பசுபதி. என்ன பசுபதி, ஏதோ சோகத்தை தெரிவிப்பது போல குதிரையில் மெல்ல வந்தாய். என்ன நடந்தது? எங்கே வேங்கை வேந்தர்? நெஞ்சு துடுப்பால் சொற்கள் தாறுமாறாக இடிபடுகின்றன. விதியை விழிக்கச் செய்யக்கூடாது என்று மெல்ல வந்தேன் இளவரசி. சரி, வேந்தர் எங்கே? பத்திரமாக இருக்கிறார். அவரை பத்திரப்படுத்த நீ யார், நான் யார்? எங்கே அவர்? இதோ இருக்கிறேன். ஒரு ஆண்மை நிரம்பிய கம்பீர குரலும் வீட்டில் உளுந்து ஒலிக்க கேட்டு பிரமித்து திரும்பிய தியாகவல்லி அதிர்ச்சியில் புரண்டு ஆச்சரியத்தில் நிமிர்ந்து நிற்கிறாள். உள்ளே தாடி மீசையுடன் ஒரு வறிய ஏழை குடிமகன் போல நின்றிருந்தான் வேங்கை மார்பன். காதலை பொறுத்த மட்டில் அவன் வறியனாகிவிட்டவன் தானே. தியாகவல்லி நேர்வழி பலவற்றுக்கு பயன்படுவதில்லை. பல வீதிகளை கால்நடையாக கடந்து நாய்க்குறுப்புக்கு ஆளாகி உனது வீட்டு தோட்டத்து மதிலை கடக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. பெருமதில் கொண்ட இந்த வேங்கை இந்த சிறு மதில் பூந்தோட்டத்து வேலி போல் போய் கதவை மூடி தாழிடு. தியாகவல்லி மனதின் பாதி பாகம் நிறைந்த மகிழ்வுடன் ஓடிச்சென்று கதவை மூடி தாழிட்டாள். பசுபதி, நீ இங்கே சாலத்து ஓரத்தில் நின்றே கவனிக்கின்றாய். யார் வந்தாலும் கதவை திறக்காதே, என்னிடம் வந்து சொல். பசுபதி உத்தரவை ஏற்றான். சில வினாடிகளுக்குள் ஓய்வு பெற்ற கண்களை மூடிக்கொண்டன. புழக்கடை தனியறை சென்ற இருவரும் தரையிலேயே அமர்ந்து கொண்டனர். காதல் தரையில் நுரையிட்டுத்தானே கோபுரத்தில் பொங்கி விழுகிறது. சிலர் கோபுரத்துக்கு பாலாபிஷேகம் செய்கிறார்கள், பலர் இடிபட்டு புதைந்து போகிறார்கள். தியாகவல்லியை பொறுத்த மட்டில் 2ஆம் வரிக்கு சொந்தக்கரியாகிவிட்டாள். எனவே அவள் முதலில் தரையில் அமர்ந்தாள். வள்ளி, நிரம்பவும் இழைத்து விட்டாய் என்றான் வேங்கை மார்பன். அவள் சூன்யமாகச் சிரிக்கிறாள். வேங்கை மட்டும் எப்படி இருக்கிறதாம்? அதற்கு காரணம் வேறு, இதன் காரணமும் வேறு. போகட்டும், வேங்கைகள் நலமா? தினமும் தியாகவல்லி என்று அவை உரிமிக்கொண்டுதான் இருக்கின்றன. இப்போது சிலாரூபத்தில் ஒரு புதிய முகம் பிரத்யட்சமாகிவிடவே அதனுடன் பரிச்சயம் கொண்டு சுற்றி சுற்றி வருகின்றன. நல்லது, நடந்தது குறித்து பேசுவோம். விளக்கமாக சொல். இப்பொழுது எதையும் பேச நேரமில்லை, பிறகு பேசிக்கொள்ளலாம். இன்னும் சற்று நேரத்தில் திருமேனி இங்கே வருவாள். மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று நடுநிசி வழிபாடு செய்ய போகின்றாராம் இளவரசி. நடுநிசி வழிபாடா? அந்த நேரத்தில் கேட்ட வரம் பலிக்குமாம். என்ன வரம்? வேங்கை வனம். ஓ, என்னை அவ்வளவுக்கு அவள் நேசிக்கின்றாளா? இல்லை, அவ்வளவுக்கு தூஷிக்கின்றாள். உங்களை உயிருடன் பிடித்து வந்து பழிவாங்க வரம் கேட்கப் போகின்றாள். தியாகவல்லி, அதிர்ச்சி அடைய வேண்டாம். எல்லாம் விதியின் திருப்பம்.
அந்த கதையை வேங்கவனத்தில் சொல்லுகிறேன். இப்பொழுது கேட்க வேண்டிய அதிமுக்கியமான கதை. அன்னார் காளிங்கனும் பாவி தளபதி இளங்கோ வேளானும் ஒரு குட்டி சைனியத்துடன் வேங்கவனம் நோக்கி சென்றிருக்கிறார்கள். அங்கிருக்கும் திருமேனி சிலையை கடத்தி வர வேண்டும் என்பது பாண்டிய மாமன்னரின் கடுமையான ஆணை. துடித்து எழுந்து நின்றான் வேங்கை மார்பன். அவனது நெஞ்சு உருமிக் கொள்ளுகிறது. சிலையை கடத்தி வர சைன்யமா? தியாகவல்லியும் எழுந்து நின்றாள். எதற்காகவோ பணித்த அவளது கண்களை அவளே இருந்த முந்தானையால் துடித்து கொள்ளுகின்றாள். பிரபு, நேரமாகின்றது. எந்த நேரத்திலும் இளவரசி வந்து விடுவாள். முடிவை சொல்லுங்கள். வெறி கொண்ட வேங்கை போல் தலையை ஒருக்களித்து கவனிக்கின்றான் வேங்கை மார்பன். அந்த அயில் ஒளி எழுந்து கொண்டிருக்க ஒற்றை அறை விளக்கு அவளது சிவந்த கண்களில் இரட்டையாகி மேலும் சிவப்பாக்கியது. என்ன முடிவு? திருமேனியை கடத்த வந்த முடிவில் எந்தவித மாற்றுதலும் கிடையாது. மேலும் இப்பொழுது அவளே இங்கு வந்து அகப்பட்டு கொள்ளப் போகின்றாள். இதுவும் விதி எழுதும் விசித்திர கதைதான். அது சரி, சிலையை கடத்தச் சென்றிருக்கிறார்களே. அலட்சியமாக சிரித்து கொள்ளுகின்றான் வேங்கை மார்பன். முடிகின்ற காரியமா தியாகவல்லி? பிரம்ம பிரயத்தனம். 60 நாழியும் வேங்கைகள் காவல் புரிகின்றன. 2 அம்புகளுக்கு தாங்குமா அவை? அம்பை தொடுவதற்குள் தொடுபவனின் முதுகு கம்பு முறிந்துவிடும். வேங்கை வனமா இல்லை பாண்டியனின் வேடிக்கை வனமா? அது குறித்து கவலை வேண்டாம். திருமேனியை கடத்துவது குறித்து நீ எவ்வாறு ஆலோசித்து வைத்திருக்கிறாய்? அதை முதலில் சொல். இங்கே கடத்த வேண்டுமா? இன்றே கடத்த வேண்டுமா பிரபு? இது ஒரு கேள்வியா என்பது போல நோக்குகின்றான் வேங்கை மார்பன். வீறு கொண்ட கம்பீரத்துக்குள் வினயமான புன்முறுவலை புதைத்து பேறு கொண்ட பேரையில் மார்பன் பிறை நகை புரிகிறான். தியாகவல்லி, சீக்கிரமாக ஆலோசித்து ஒரு முடிவை சொல். முடிவதற்குள் நாம் வேங்கவனத்தில் இருக்க வேண்டும். சிலையை கடத்து வந்தவர்களுடன் சில வினாடியாவது விளையாட வேண்டும். சித்து விளையாட்டு. இப்பொழுது நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது. தியாகவல்லி பேச்சை ஆரம்பித்ததுமே வாசலில் பல்லக்கு வந்து நிற்கிற ஆரவாரம் கேட்டது. தொடர்ந்து பசுபதி வியர்த்து பலவலத்து ஓடி வந்து சொன்ன செய்தி, பாண்டிய இளவரசியார் வந்திருக்கிறார்கள். வேங்கை மார்பன் தோள்களில் சிறகுகள் முளைத்தன. ஆனால் தியாகவல்லியின் கை கால்களோ விறகுகளாக ஆயின. அவசரத்தில் எந்த கோலத்தை எவ்வாறு அள்ளி தெளிப்பது என்று புரியாது இருவருமே திகைத்து நிற்கையில் கதவு தட்டும் ஓசை காதுகளில் கரடியாய் ஒலிக்கிறது. என்ன முடிவு பிரபோ? தியாகவல்லி நாவில் நெருப்பு துண்டை வைத்தது போன்ற துடிப்பு. சிந்திக்க நேரமில்லை. வேங்கை மார்பன் சுருங்கச் சொன்னான். கோயிலுக்கு முன்கூட்டியே புறப்பட்டு வந்து பொற்றாமரை குளத்துக்கு கிழக்கு கரை பாதை முனையில் எப்படியாவது அவளை கொண்டு வந்து அமர்த்தி வை. மிகுதியை நான் பார்த்து கொள்ளுகின்றேன். வேங்கை மார்பனும் பசுபதி தோட்டத்துக்குள் பாய்ந்து இருளில் மறைந்தனர். தியாகவல்லி வேகமாக அடுக்கலைக்குள் நுழைந்தாள். அவசர அவசரமாக சோற்றை வட்டிலில் கொட்டி குழம்பை ஊற்றி கரிகாய்களை பிசைத்து ஒரு கவளம் உண்டு அசை போட்டவாறு எச்சில் கையுடனேயே வெளியில் வந்தாள். உணவு உட்கொள்ளுகிறாளாம். காலதாமதத்துக்கு காரணம் கற்பிக்க வேண்டுமல்லவா? இடது கையால் தாழ்பாலை நீக்கி கதவை திறந்தாள். திருமேனி பிரகாசம் தித்திக்கச் சிரிக்கின்றது. உணவு நேரத்தில் வந்து விட்டேன். உண்டு முடித்தே கதவை திறந்திருக்கலாமே தியாகவல்லி. நன்றாக இருக்கிறது. அதுவரையிலும் வெளியில் நிற்பதாவது. உள்ளே வாருங்கள் இளவரசி. இருவரும் உள்ளே சென்றனர். உடன் வந்த வீரர்கள் வெளியில் ஓய்வு கொண்டனர். உட்காருங்கள், கையை அலம்பிக் கொண்டு வந்து விடுகின்றேன். ஆங் ஆங், உண்டு முடித்த பிறகே போகலாம் தியாகவல்லி. 3/4 வயிறு நிரம்பிவிட்டது. 1/4 வயிறு பற்றி கவலையில்லை இளவரசி. நீ சொல்வதில் ஏதோ உள்ள அர்த்தம் இருக்க வேண்டும். அலம்பிய கைகளை துடைத்து கொண்டு வந்த தியாகவல்லியின் அதரங்கள் அர்த்தமுள்ள பெண்மார் முறுவலிக்கின்றன. நாம் இருவருமே 3/4 வயிற்றுவாசிகள்தாமே இளவரசி. 3/4 வயிற்றுவாசிகள். திருமேனி விழிக்கின்றாள். தீபங்கள் சிரிக்கின்றன. தியாகவல்லி விளக்குகின்றாள். திருமணமாகாத எந்த பெண்ணும் 3/4 வயிற்றுவாசிகள் தாமே இளவரசி. கண்களில் நீர் கரை தட்டுகிறது. ஓ, இலக்கியத்துக்கும் அப்பாற்பட்ட இனிய கருத்து. திருமேனி சிலிர்க்கிறது. சிந்தனைக்குரிய கருத்து. தியாகவல்லி, உன்னிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும். கோயிலுக்கு போய் பேசலாமே. நடு இரவுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றதே. அதனால் என்ன, இங்கிருந்து போக வேண்டாமா? போய் பொற்றாமரை குளத்தரையில் அமர்ந்து ஆனந்தமாக பேசலாமே. அதுவும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றது. புறப்படு. தியாகவல்லி எழுந்து கொண்டாள். நீ அலங்காரம் செய்து கொள்ளவில்லையா? அவள் சூன்யமாகச் சிரிக்கிறாள். ஏன் இந்த பாலை நிலச் சிரிப்பு தியாகவல்லி? இளவரசி, ஒன்று சொல்லுவேன். வருத்தப்பட மாட்டீர்களே. இனி நீ எதை சொன்னாலும் வருத்தப்பட மாட்டேன்.
புருஷனை இழந்தவள்தான் விதவை என்பதில்லை. புருஷனே கிடைக்காமல் அல்லது புருஷனே வேண்டாம் என்று ஒதுங்கியவளும் விதவைதான். நமக்கேன் அலங்காரம்? யாரோ திருமேனியின் கன்னத்தில் பளாரென்று அறைவது போல் பிரமை. அவள் ஒன்றும் பேசவில்லை, பேச முடியவில்லை, பேசுவதற்கும் ஒன்றுமில்லை. இருவரும் புறப்பட்டனர். பல்லக்கு வீரர்கள் சூழ மீனாட்சி அம்மன் ஆலயம் நோக்கி நகர்ந்தது. இவ்வளவு விரைவாக பாண்டியகுமாரி கோவிலுக்கு வருகை தருவாள் என்பது யாரும் எதிர்பாராதது. எனவே செவிமடுத்த அடுத்த கணமே முரசங்கள் முழங்கின, பணிலங்கள் ஆர்த்தன, கொம்புகள் ஊதின, மணி ஓசை சுனாதமாக எழுந்தவாறே அவை மரியாதை செலுத்தி அடங்கவும் செய்தன. அபிஷேகத்தின் போது அறிவிக்குமாறு கட்டளையை பணித்துவிட்டு தியாகவல்லியை அழைத்து கொண்டு பொற்றாமரை குளம் நோக்கி நடந்தாள் திருமேனி. நூபுரங்களின் ஓசை கேட்கும் அமைதி. உடன் தொடர்ந்த வீரர்களையும் அவசியமில்லை என்பது போல் நிறுத்திவிட முந்திக் கொண்டாள் தியாகவல்லி. அமைதியாக பேசப்போகிற செய்திகள் அவர்கள் காதுகளில் ஏன் அனாவசியமாக விழ வேண்டும் என்று சமாதானமும் சொல்லிக்கொண்டாள். இருவரும் பொற்றாமரை குளத்தை நெருங்குகிறார்கள். வழித்தெடுத்த தூணுக்கு தூண் இரகசிய கண்கள். தியாகவல்லியின் சிந்தனை எங்கெல்லாமோ அலைமோதுகின்றது. வேங்கை மார்பன் தவறாது ஏற்பாட்டுடன் வந்திருக்க வேண்டுமே, கவனமாக இளவரசியை கடத்த ஏற்பாடு செய்திருக்க வேண்டுமே. வாழ்முனையில் நடக்கின்ற மாதிரி இந்த செயல் கொஞ்சம் பிறழ்ந்தாலும் கால்களை கீறி விடுமே. கால்களை கீறினாலும் பரவாயில்லை, கால்களையே வெட்டி முடமாக்கி விடுமேயானால். பொங்கி வந்த பெருமூச்சை அடக்கி கொள்ள பெரிதும் முயல்கிறாள் தியாகவல்லி. வேங்கை மார்பன் குறிப்பிட்ட அதே இடத்தில் அமர்ந்து பேச திருமேனியை அழைத்து அமரச் செய்கிறாள் தியாகவல்லி. சுற்றுமுற்றும் கவனிக்கின்றாள். கரிய பெரிய இருட்டு. நடக்கப் போவதோ பயங்கரத்திலும் பயங்கரம். நன்மைக்கோ தீமைக்கோ? அன்னையே மீனாட்சி! பொற்றாமரை குளத்து மேற்கு கரை பாதையில் மட்டும் நிறைய சற்று வெளிச்சம். ஆட்கள் நடமாட்டங்கள் தொலைவில் இருக்கும் கருவறை பக்கமாக இருந்தது. கனபாடிகளின் மந்திர கோஷங்கள் மெல்ல கேட்டுக்கொண்டிருந்தது. அது கோயில், என்ன பயம் வேண்டி கிடக்கின்றது? இதற்கு முன் இப்படி ஜாம பூஜைக்கு வந்திருக்கிறீர்களா இளவரசி என்று கேட்டாள் தியாகவல்லி. ஒரே ஒரு முறை தந்தையாருடன் வந்திருக்கிறேன். தற்பொழுது நீங்கள் வந்தது மன்னருக்கு தெரியுமா? தெரியாமலா? பாண்டிய நாட்டு காவல் மரம் கூட தந்தை உத்தரவின்றி ஒரு கிளையை கூட அசைக்க முடியாது. நாம் வழிபாட்டை முடித்துக்கொண்டு நேரே அரண்மனைக்கு செல்கிறோம். இன்றிரவு நீ என்னுடன் உறக்கம் கொள்ளுகிறாய். ஆகட்டும் என்பது போல தலையசைக்கின்றாள் தியாகவல்லி. இன்றிரவு எந்த இடத்தில் எவ்வாறு உறக்கம் கொள்ளப் போகிறோம் என்பதுதான் அவளுக்கே புரியாத புதிராக இருக்கின்றதே. தியாகவல்லி, காணப்பேரியில் கோட்டையை நீ துப்புரவாக சுற்றி பார்த்திருக்கிறாயா? ஓரளவுக்கு. அவ்வளவு பலம் வாய்ந்த கோட்டையாமே. கற்கோட்டை என்று சொல்வதை விட இரும்பு கோட்டை என்று சொல்லலாம். யவனப்பொறிகள் திருமேனி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கே ஒருவன் குடியானவன் என்றும் சொல்ல முடியாது, பைத்தியக்காரன் என்றும் தீர்மானித்து விட முடியாது. அப்படி ஒரு கோலத்தில் தாடியும் மீசையும் தலைப்பாகுமாக வந்து நிற்க பேச்சு தடைப்படுகிறது. இருவருமே அண்ணாந்து கவனிக்கின்றார்கள். தியாகவல்லிக்கு புரிந்துவிட்டது. வேங்கை மார்பன் எவனோ ஒரு சித்த புருஷன் மாதிரி திருமேனி சிந்திக்கின்றாள். யார் இவன்? எதற்காக இவன் நம்மை நோக்கி வர வேண்டும்? அதுவும் இந்த நேரத்தில்? திருமேனி நலமா? வேங்கை மார்பன் குரலை கமரலுடன் கூடிய ஓசையில் சொற்களை செவிசாய்க்கின்றான். இதற்காகவே சில வெள்ளை பிஞ்சுகளை விழுங்கி இருக்கின்றான். அவனை உற்று கவனிக்கின்றாள் திருமேனி. அந்த மின்னல் பார்வை இருட்டிலும் ஒரு இரகசிய ஓலையாக தெரியவே வேங்கை மார்பன் வாசிக்க முடியாமல் திணறுகிறான். அந்த பார்வை பரிசீலனை தியாகவல்லியை திணறடிக்கிறது. கண்டுபிடித்து விட்டாலோ? வேங்கை மார்பனுக்கே சற்று வியர்த்து கொட்டுகின்றது. திருமேனியின் தோகை இமைகள் படபடத்து சாமரம் வீசுகின்றன. பொற்றாமரை குளத்தில் அவ்வப்போது மீன்கள் துள்ளி குதிக்கும் ஓசை. எதுவும் பேசாமல் ஏன் இப்படி பார்வையில் அம்பு தொடுக்க வேண்டும்? ஒரு கணமா, இரு கணமா? சளக்! பார்வையை விடுபட்டு ஓசை வந்த பக்கம் திரும்புகின்றது. அப்பாடா, வேறொன்றுமில்லை. இரவு காலத்து மீன் கொத்தி பறவையொன்று குளத்தில் தலைகீழாக பாய்ந்து உள்ளே சென்று ஓய சற்றைக்கெல்லாம் அதே சளக்! மீன் கொத்தி வெளியே வந்து பறந்து செல்லுகிறது. அதன் அலகில் திருமேனியின் கண்களை அணைய கெண்டை மீன்.
அந்த கெண்டையை மீன் கொத்தி கவ்வி சென்று விட்டது. நாம் இந்த கெண்டையை கொத்திக்கொண்டு பறக்க வேண்டுமே என்று எண்ணி பார்க்கின்றான் வேங்கை மார்பன். அந்த எண்ணத்தில் மிதந்த கவிதை அழகு அவனை புன்முறுவல் பூக்கச் செய்கிறது. அதே நேரத்தில் தன்னை புரிந்து கொண்டாளா என்று நினைக்கின்ற பொழுது எப்படியோ அம்பாளை அந்த பார்வையை விடுவிக்கச் செய்த மீன் கொத்தியை வாழ்த்தி கொள்ளுகின்றாள் தியாகவல்லி. மேலும் மேலும் மௌனம் நீடிக்க விடாது முந்திக் கொண்டாள் தியாகவல்லி. ஐயா, நீங்கள் யார்? தியாகவல்லி வித்தியாசமாக கவனித்த வேங்கை மார்பன், நான் பேச வந்தது இளவரசியிடம் என்றான். புரிகிறது. திருமேனியின் வாயை கிளறி அதன் மூலம் ஏதோ சாணக்கிய நாடகமாட உத்தேசித்திருக்கின்றான் வேங்கை மார்பன். யார் நீ? திருமேனியின் நாவு அசைந்தது. ஒருமையில் பேசிய வேங்கைக்கு பொறுமை இழக்கச் செய்தது. யார் நீ? நல்ல கேள்வி. தமிழ்ச்சங்கத்து எதிர்கால தலைவிக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. உருவத்தை கண்டு எள்ளாமல் மரியாதைக்கு மதிப்பு கொடு. அப்படி கொடுத்திருக்கலாம். ஒரு காலத்தில் நான் சேர நாட்டில் கணித வல்லானாக இருந்தவன். இப்பொழுது என்னை பித்தன் என்கின்றார்கள், சித்தன் என்கின்றார்கள், ஜீவ முக்தன் என்கின்றார்கள். எனக்கு இளவரசியும் ஒன்றுதான், இதோ இருக்கும் களவரசியும் ஒன்றுதான். இங்கே நான் ஜாம தவத்துக்கு வந்தவன், நீயும் ஜாம பூஜைக்கு வந்ததறிந்து வாழ்த்த வந்தேன். ஆனால் எடுத்த எடுப்பில் யார் நீ என்றால் வானத்தில் செல்லும் சுபதேவதையின் ததாஸ்து பெற வந்தவள் மாதிரி தெரியவில்லையே. அரண்டு போனால் அழகின் தலைவாசலில் பூத்த அபூர்வ மலரான திருமேனி ததாஸ்து பெற வந்தவள். எத்துணைக்கு தீர்க்க தரிசனமான இந்த ஜீவன் முக்தர் கூறிவிட்டார். விருட்டென்று எழுந்து சென்று பணிகின்றாள் திருமேனி. தியாகவல்லி உள்ளுக்குள் சிரித்து கொண்டே உடன் எழுந்து நிற்கின்றாள். சந்தேகப்பட்டது போல் ஒன்றுமில்லை. வேங்கை மார்பனை அவள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. ஒரு கண்டம் தப்பித்து விட்டது. மன்னிக்க வேண்டும் சுவாமி, நான் சிறியவள். தமிழ் ஞானம் வேறு, வயதின் அனுபவம் வேறு என்பதை புரிய வைத்து விட்டீர்கள். இன்னும் என்ன புரிய வைக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன. வேங்கை மார்பன் ஞானியைப் போல் சிரிக்கின்றான். உடன் ஒருமுறை இரும்புவது போல் பாசாங்கும் செய்கின்றான். திருமேனி, வேங்கை மார்பன் வரம் கேட்க வந்த உனக்கு அது பலிதமாகும். சுபதேவதை என்னை ததாஸ்து கூறுவது இதோ நானே கூறுகின்றேன். ததாஸ்து சுவாமி. மேலும் நடுங்கி போனாள் நான்மாடக்கூடலின் தென்மாடப் பேரழகி திருமேனி. சுவாமி, நீங்களே சொல்லுங்கள், வேங்கை மார்பன் செய்தது நியாயமா? நியாய அநியாயத்துக்கு அப்பாற்பட்ட முக்தன் நான். அந்த மீனாட்சியை திருமேனியின் பக்தன் நான். நான் ஒரு மந்திரம் சொல்லித் தருவேன். அதை வேதத்தில் ஸ்ரீ கர்மாணி மந்திரம் என்பது. இத்தனை ஜாம வழிபாட்டில் நீ ஜபிப்பாயேயானால் வேங்கை மார்பனை ஓடி வந்து உன் காலில் விழுவான். அப்பொழுது நீ அவனை எட்டி உதைத்து பழிவாங்கலாம். கட்டிப்பிடித்தும். சுவாமி, என் பேச்சுக்கு ஒரு பேச்சுக்குத்தானே சொல்லுகிறேன். அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் சுவாமி. அதோ அந்த ஈசான மூலையில் மந்திரத்துக்குரிய ஏற்றதான இடம். வா என்னுடன். கால் நாழிகை பொழுதில் காதில் உபதேசிப்பேன். திருமேனி முன்னே செல்ல வேங்கை மார்பன் பின்னே சென்றான். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அவன் தியாகவல்லியை திரும்பி பார்த்து கண்களால் சமிக்கை செய்யவும் செய்தான். அடடே, வேடன் என்றும் விருத்தன் என்றும் வேஷம் போட்ட வேலவன் இவரிடம் என்ன செய்ய முடியும் என்று எண்ணி சிரித்து கொள்ளுகின்றாள் தியாகவல்லி. திருமேனியும் வேங்கை மார்பனும் அந்த இருட்டான ஈசான மூலை பகுதிக்கு செல்ல கால் நாழிகை பொழுது கணங்களை விழுங்கி கொண்டிருக்க காரியம் கச்சிதமாக முடிந்துவிட்டது என்பது போல பசுபதி எட்டி பார்க்க தியாகவல்லி விரைந்து அவனை பின்பற்றி ஓடுகிறாள். மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் ஆரம்பமாகிறது என்பதை அறிவிக்க ஆலயமணி ஓசை எழுப்புகிறது. அது திருமேனி திருமேனி என்று அழைப்பது போல் ஒலிக்கின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.